அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடுவீங்கன்னு நம்புகிறேன். நாங்கள் இந்த வாசலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போகி அன்னைக்கு நைட்டு தான் க்ளீன் பண்ணோம். ஃபுல்லாகவே கழுவி தள்ளிட்டு வராண்டா எல்லாமே கழுவி தள்ளிட்டு நைட்டு கோலம் போட்டுட்டு இந்த கல்லுக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து வச்சுட்டு வந்து படுக்கிறதுக்கே நைட்டு 1 மணி ஆகிடுச்சு. ஏன்னா நான் பெரிய கோலமாக அதான் பெரிய கோலம் இல்லை, சின்ன கோலம் தான். அதை நான் கலர் அடித்து போடுறதுக்குள்ளே கலக்க விழுத்துருச்சு. ஸோ போட்டுட்டு வந்து படுக்கிறதுக்கே மணி 1 ஆகிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சிட்டு நாங்கள் அடுப்பு கட்டி தான் பொங்கல் விடுறது பழக்கம். நான் சென்னையில் மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் வந்து இப்போது உள்ள ஜென்ரேஷன்ஸில் யாருமே வந்து அடுப்பு வச்சு செய்கிறதில்ல. எல்லாமே கேஸில் செய்கிறாங்க. இங்கே இவங்க மாமியார் வீட்டு சைடில் வந்து இந்த மாதிரி அடுப்பு கட்டி தான் பொங்கல் வச்சு பழக்கம். ஸோ அடுப்பு கட்டி பொங்கல் வச்சாச்சு. பொங்கல் பொங்கினதுக்கப்புறமா ஆளாளுக்கு ஒரு கைப்பிடி அரிசி அள்ளி பொங்கல் பானையில் போடணும் சாமி கும்பிட்டுட்டு. ஸோ எல்லாருமே வந்து ஒரு கைப்பிடி பொங்கல் போட்டு சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் ரெடி பண்ணியாச்சு. நிறைய நெய் விட்டு சூப்பராக தலை சக்கரை பொங்கல் ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரி வெண்பொங்கல்லையும் கொஞ்சம் வந்து நெய் விடுவோம். அதாவது நான் பாலில் வந்து இதில் 1/2 லிட்ரு அதில் 1/2 லிட்டருன்னு ஃபுல்லாக பால் விட்டு தான் பொங்கல் செய்வோம். ஸோ இதெல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. பொங்கல் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இங்கே காய்கறிகள் அப்புறம் வந்து குழம்பு வெரைட்டிஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போனோம். 10:30 மணிக்கு தான் பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோமா. ஸோ 10:30க்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போகலான்னு ரெடி பண்ணியாச்சு. பொங்கல் அன்னைக்கு வந்து நாங்கள் அந்த குக்கரில் வந்து சாம்பார் வைக்கிறதுலாம் கிடையாது. இந்த மாதிரி ஓப்பன் பாட் தான். பாட்டில் வந்து பருப்பு தண்ணி விட்டு களைஞ்சி வச்சுட்டு பருப்பு கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறமா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகான்னு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் பெருங்காயத்தூள் போட்டு தக்காளி வெங்காயம் கொஞ்சம் வேகிற அளவுக்கு அந்த பருப்பும் கொஞ்சம் மலரணும், ரொம்ப வெந்துடக்கூடாது, லைட்டாக மலர்ற அளவுக்கு வேக வச்சுட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நான் ஒரு 13 வகையான காய்கறிகள் போட்டிருக்கேன். மொச்சை, பட்டாணி, அப்புறம் வந்து பிடிக்கரணை, சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு, வாழைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், நிறைய காய்கறிகள் போட்டோம். எல்லாமே போட்டு உப்பு போட்டு ரெடி பண்ணியாச்சு. காய் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா தேங்காயும் சோம்பும் அரைச்சி விட்டு அப்புறம் புளி தண்ணி ஊற்றி மாங்காய் இறக்கும் போது போட்டு தாளித்து விட்டு இறக்கியாச்சு. நல்லா கெட்டியாக திக்காக ரெடி பண்ணியாச்சு. சாம்பார் மாதிரி தண்ணியாக இல்லாமல் நல்லா திக்காக கூட்டு மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இந்த பக்கத்தில் வந்து பானை ஒன்று புதுசாக வாங்கியிருந்தேன். இப்போ ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன். பானை ஒன்று புதுசாக இந்த டைம் வாங்கினோம். ஸோ அதில் வந்து பரங்கிக்காய் போட்டு புளி குழம்பு வச்சாச்சு. யூஸ்வலாக பண்ணுற மாதிரி தான். நாங்கள் யூஸ்வலாக தேங்காய் பால் எடுத்து பண்ணுவேன். பட் ஆனால் டைம் ரொம்ப கிட்டக்க நெருங்கிருச்சுன்றதுனால தேங்காவாக அரைச்சியே போட்டாச்சு. நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி வெந்தயம் தாளித்து தக்காளி வெங்காயம் போட்டு பரங்கிக்காய் போட்டு அப்புறம் மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு புளி தண்ணி கரைச்சி விட்டு புளி தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா தேங்காவை அரைச்சி ஊற்றதையும் அதோடு சேர்த்து கலந்து விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஓரளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு இறக்கும்போது கொஞ்சமாக ஒரு கட்டி வெல்லம் போட்டு இறக்குனாச்சுன்னா நல்லா சூப்பரான பரங்கிக்காய் புளி குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டு பொங்கலுக்கு வந்து சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அப்புறம் பரங்கிக்காய் போட்டு புளி குழம்பு, அது கூட வந்து இந்த 13 வகையான காய்கறிகளையும் போட்டு ஒரு கூட்டு ரெடி பண்ணோம். நல்லா சந்தோஷமாக செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு மணி வந்து 12:30 ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக திருப்தியாக சாப்பிட்டோம். நீங்களும் பொங்கலை சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் மீண்டும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள்.